குதிரைவாலி சாதம் எப்பவும் போல் இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நல்லா நிறைய கருவேப்பிலை எடுத்து உருவிட்டு இந்த மாதிரி கழுவி தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வெறும் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம உருவி எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை சேர்த்து இப்படி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் வதக்க தேவையில்லை. இங்கே கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் குதிரைவாலி சாதத்தை தாளித்து எடுத்துக்க போகிறேன். அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு பொரிச்சிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த குதிரைவாலி சாதத்தை அது கூட சேர்த்து அப்படியே நம்ம கிளறி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், 5 6 சின்ன வெங்காயம், இது எல்லாம் அந்த கருவேப்பிலை வறுத்து வச்சதோடு சேர்த்து எல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை துவையல் அழகாக ரெடி ஆகிடும். இந்த சாதத்துலேருந்து 2 கரண்டி வச்சு இந்த கருவேப்பிலை துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.